தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக ஆதரவோடு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு பக்கெட் சின்னம் வழங்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் செய்திருக்கக்கூடிய மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சற்று முன்பு அவர் தரப்பில் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மக்களவை தேர்தலை இரட்டை இலை சின்னத்தில் ஒதுக்கக்கூடாது, அவரது வேட்பாளர்களை இரட்டை இலை சின்னத்தில் உபயோகிக்க தடை விதிக்க வேண்டும், தனது தலைமையிலான அணிக்கு தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று, அவ்வாறு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் பட்சத்தில் தனக்கு பக்கெட் சின்னம் வழங்க கோரி தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் நேற்று ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவர் போட்டியிடும் மக்களவை தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கப்படுகிறது. 2 மனுக்கள். ஒன்று, இந்த இரட்டை இலை தங்களுக்கு வேண்டும் அல்லது அதை முடக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அணிக்கு அதை அந்த கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும், அவர்கள் கட்சி விதிக்கு புறம்பாக செயல்படுகிறார்கள், தனது தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக, எனவே தனது அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஒரு மனு அளித்திருக்கிறார். அவ்வாறு இரட்டை இலை சின்னம் முடக்கும் பட்சத்தில் பக்கெட் சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் புகழேந்தி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.